Hi viewers, Michael Madana Kamarajan. எல்லா பாட்டும் ஹிட் இல்ல. ஒவ்வொரு பாட்டும் ஒவ்வொரு ஜானர்ல இருக்கும். அதுல அந்த ராத்திரி சிவராத்திரி பாட்டு ஒரு எரோட்டிக் ஜானர்ல வரும். ஆனா சுவாரஸ்யமான தகவல் என்னன்னா ராஜா சார் ஒரிஜினலா அந்த சிச்சுவேஷனுக்கு அந்த பாட்டை கம்போஸ் பண்ணலையாம். வேறொரு பாட்டை தான் கம்போஸ் பண்ணாராம். அந்த வேறொரு பாட்டை நீங்க வாழ்க்கையில கேட்டிருக்கவே மாட்டீங்கல்ல. அதுதான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னால சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் சுவாரஸ்யமான தகவல்களையும் இனிய கதைகளையும் நான் உங்களிடம் வந்து சேர்க்க முடியும். தீபா ரிஃப்ளெக்ஸ்ல நினைச்சிட்டீங்களா? ஓகே, பாட்டை கேட்கும் பொழுது அதை யார் பாடியிருப்பாங்க அப்படின்றத கெஸ் பண்ணுங்க பார்ப்போம். பதிவின் முடிவில் நான் அதை சொல்றேன். ஒரு பெண்ணாகாதா மல்லிப்பூவு ரெண்டு கண்ணாகாதா மத்தாப்பூவு ஒரு பெண்ணாகாதா மல்லிப்பூவு ரெண்டு கண்ணாகாதா பூவும் பிஞ்சாகி காயானது காயம் கனியாகி காற்றோடு ஆடும் நேரம் தான் மத்தாப்பூவு ஒரு பெண்ணாகாதா மல்லிப்பூவு ரெண்டு கண்ணாகாதா
மத்தாப்பூவு ஒரு பெண்ணாகாதா மல்லிப்பூவு ரெண்டு கண்ணாகாதா மத்தாப்பூவு ஒரு பெண்ணாகாதா மல்லிப்பூவு ரெண்டு கண்ணாகாதா. பாட்டு எப்படி இருந்தது? பாடலை பாடினது யாருன்னு கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கரெக்ட், சித்ரா அம்மா தான் பாடினது. இது அன்ரிலீஸ்ட் சாங்குங்க. இப்படி எத்தனை அன்ரிலீஸ்டு சாங் இருக்கோ. ராஜா சார் ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு, அந்த காலகட்டத்திலலாம் அவர் ஒரு மெட்டு கொடுக்கும் பொழுது அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக இன்னொரு 6 டியூன் கொடுப்பாராம் டைரக்டர்ஸ் கிட்ட. டைரக்டர்ஸ் அவங்களுடைய மூடுக்கும் தேவைக்கும் ஏற்ற மாதிரி சிலதை செலக்ட் பண்ணுவாங்க, சிலதை ரிஜெக்ட் பண்ணுவாங்க. அது போக ராஜா சாரே சேச்சா இது சரி வராது இந்த சுச்சுவேஷனுக்குன்னு கிழிச்சு குப்பை தொட்டியில் போட்ட மெட்டுக்கள் எத்தனையோ. இந்த ரத்தினங்களையும் முத்துக்களையும் எல்லாம் நம்ம மிஸ் பண்ணியிருக்கோமே அப்படின்ற ஃபீல் தான் இப்போ வருது. அந்த காலகட்டத்தில் ராஜா சாரோடைய டஸ்ட்பினை கைப்பற்றி வச்சிருந்தாலே இன்னைக்கு நமக்கு சுவைக்க இன்னும் வெரைட்டியான முத்துக்கள் கிடைத்திருக்குமோ அப்படின்ற ஒரு ஏக்கம் வருது இல்லையா? உங்களுடைய கருத்துக்களுக்காக நான் கமெண்ட் செக்ஷன்ல இருக்கேன். பதிவை ராஜா சார் ரசிகர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து சுவாரஸ்யமான விஷயங்களோடும் தகவல்களோடும் இனிய கதைகளோடும் பயணிக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி வச்சிடுங்க. அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தீபா. மத்தாப்பூவு ஒரு பெண்ணாகாதா மல்லிப்பூவு ரெண்டு கண்ணாகாதா.